டாக்டர்ஸ் நேரம் நேர்களுக்கு எனது வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பவர் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது என்ன ரீசன்ஸ்னால பார்க்கலாம். அந்த ரீசன் நம்ம அந்த டெய்லியுமே அவங்க யூஸ் பண்ற கேஜெட்ஸ் மொபைல் அதிகமாக பார்க்கறதுனால பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சில பேருக்குலாம் தவிர்க்கவே முடியாது. இப்போ ஸ்கூல்ல இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மொபைல் தான் அனுப்புறாங்க. மொபைல் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. அந்த மாதிரிலாம் என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷலைஸ் கிளாஸஸ்லாம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் என்ன இருக்கு, மயோ கேர் லென்சஸ் இருக்கு. அது வந்து மயோப்பியா கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் இப்போ பவர் வந்து ப்ரொக்ரஷன் அதிகமாயிட்டே போகுது, மயோப்பியா அதிகமாயிட்டே போறாங்க மைனஸ் பவர்லன்ற பட்சத்துல அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் கிளாஸஸ் கொடுக்கும்போது அந்த பவர் வந்து நான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கண்ட்ரோல் பண்ணினாவது பவர் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் தருது. சில பேர்னாவது அந்த விஷயம்லாம் தெரியாம மொபைல் அதிகமாக பார்த்துனாவது பவர் வந்து அதிகமா போகுது. ஏன் மொபைல் பார்த்தா தான் அதிகமா போதா? சில பேர் கேட்கறாங்க, நான் புக்கு தான் படிக்கிறேன், புக்கு படிச்சாலும் எனக்கு பவர் அதிகமாயிட்டே போகுதே கேட்கறாங்க. கண்டிப்பா ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட பார்வை கிட்ட அதிகமா பார்க்கறதுனாலாவது மயோப்பியான்னு சொல்றோம். மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு கிட்ட அதிகமா பார்க்கும் போதுனாவும் ரொம்ப அகாமடேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கு நிலனாவும் பவர் வந்து அதிகமாகிட்டு தான் போகும். நம்ம அதுல பார்த்தீங்கன்னா 20 ரூல்ஸ் இருக்கு. 20 மினிட்ஸ் நம்ம புக்கு பார்க்குறோம் இல்லை மொபைல் பார்க்குறோம்னா, ஸோ 20 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், வெளியில பார்க்கணும். வெளியிலன்ற சென்ஸ் நம்ம தூரமா பார்க்கணும். தூரமா டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், கிரீன் கலர்ஸ் பார்க்கலாம், ட்ரீஸ் பார்க்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளங்கையை வச்சு கண்ணை மூடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. கண்ணை ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பிளிங்க் பண்ணினே இருக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா தான் பண்ணும்போது ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாகும். ஏன் எனக்கு ஐ ஸ்ட்ரெயின்னா ஒண்ணுமே இல்லையே, எனக்கு கண்ணு வலிக்கவே இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. அது நம்ம என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி நம்ம போறோம். டிராவல் பண்ணி போகும்பொழுது நம்ம காலை என்ன பண்றோம், நம்ம பஸ்ல வச்சுட்டு போறோம். இதே வச்சுட்டு இருக்கும்போது என்னாகும், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கால் கொஞ்சம் மறுத்து போற மாதிரி இருக்கும். ஸோ மறுத்து போகும்போது என்னாகும், நம்ம கால் என்ன பண்ணுவோம், பொசிஷன் மாத்துவோம். கால் எடுத்து போவோம், இல்லை சப்பங்கால் போட்டு உட்காருவோம். நம்ம பொசிஷன் மாத்துற மாதிரி கண்ணு பார்த்தீங்கன்னா அது பொசிஷன் மாத்துறது எதுவுமே கிடையாது. கிட்டேயே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஐ ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம மொபைல் கேம்ஸ் விளையாடலாம், இல்லை அதிகம் இன்ட்ரெஸ்டா நம்ம படிக்கும் போதுனாவும் மூளைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்றது நம்மளுக்கு உணர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே புரிஞ்சுக்கிட்டு ஐ ஸ்ட்ரெயின் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதிகமா நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்குற மாதிரி, கிரீன் கலர்ஸ் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம விஷயங்களை பண்ணும்போதுனாவும் நம்மளுக்கு ஐ ஸ்ட்ரெயின் கம்மி ஆகுது. ஐ ஸ்ட்ரெயின் கம்மி ஆயிடுச்சுனாவும் பவர் வந்து அதிகமாகாம நம்மளுக்கு மெயின்டைன் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா நம்ம அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது இல்லை. பசங்களும் என்ன பண்றாங்க, அதிகமா உள்ளே தான் மொபைல்லே ஃபோன்ஸ் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாடுற பட்சத்துல கண் பார்வைனாவும் நம்மளுக்கு மயோப்பியா மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு பவர் அதிகமாகிட்டே போகுது வருஷம் வருஷம். ஸோ அந்த மாதிரி வருஷம் வருஷம் அதிகமாகாம கண்ட்ரோல் பண்ற லென்ஸ் எல்லாம் இருக்கு, மயோ கேர் லென்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதனால நீங்க பண்ணும்பொழுதுனாவும் உங்களுக்கு பவர் அதிகமாகாம உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். பவர் வந்து உங்களுக்கு கம்மியாயிடுமா சில பேர் கேட்கறாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கண் பார்வை செக் பண்ண பிறகு என்னோட குழந்தைக்கு வந்து பவர் இருக்கு, ஒரு 6 மாசம் போடலாம், 1 மாசம் ஒரு வருஷம் போட்டு நம்ம கழிட்டு இல்லாமானா கண்டிப்பா கிடையாதுங்க. அது வந்து லைஃப் லாங் ஃபுல்லா தான் போடுற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே மைனஸ் பவருங்களுக்கு. ஸோ வருஷம் சில பேருக்கு நாவும் 1,00,000 ஒருத்தருக்கு வேணா பவர் வந்து கம்மி ஆகலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணும், அருகில் உள்ள உங்க ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட சென்று அவங்க கண் பார்வை செக் பண்ணி வருஷம் டெஸ்ட் பண்ணி பவர் அதிகமாகுதா கம்மியாதா நீங்க பார்த்து நீங்க கரெக்டா நீங்க செக்அப் கரெக்டா வச்சுக்கணும், ரெகுலர் செக்அப் வச்சுக்கணும். அதுல வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த மயோ கேர்லன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு பார்வை அதிகமாகுதுன்னா அவங்களே என்ன பண்றாங்க, பவர் அதிகமாகுதுன்னா அதை வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் வந்து அதிகமாகாம இருக்கிறத அவங்க ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 0.25 இல்லை 0.5 அதிகமாகிற பட்சத்துல அவங்க ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேர் கேட்கறாங்க, எனக்கு வந்து இப்போ 25 வயசு ஆகுது, நான் அந்த லென்ஸ் போடலாமான்னா கண்டிப்பா இது தேவையில்லை. இதுக்கு வந்து ஆன்டிஃபைட்டிக் லென்ஸ்ன்னு இருக்கு. ஆன்டிஃபைட்டிக் லென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் ஸ்ட்ரெயின்காகனாவும் கண்ணுக்கு வந்து ஆன்டிஃபைட்டிக், அந்த கண்ணு வந்து சோர்வடையாகாம, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்ட பாறைக்கு மட்டும்
கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின் அந்த லெவல்லாம் வச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு கிளாரிட்டி பெட்டரா தெரியும். கொஞ்சம் கண்ணு சோர்வடையாமத அளவுக்கு அது ஆன்டிஃபெட்டிக் லென்ஸ்லாம் டிசைன் பண்ணி வச்சிருப்போம். சில பேர் கேட்ப நான் வந்து 50 வயசு ஆயிடுச்சு, நான் அப்ப ஆன்டிஃபெட்டிக் லென்ஸ் போடலாமா? போட தேவையில்லை. நீங்க என்ன பண்ணணும், 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க ப்ராக்ரெசிவ் கிளாஸ் தான் போடணும். சில பேர் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 100 வருஷம் இல்ல 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் பந்தலுக்கு போட மாட்டாங்க. இப்ப நியர்லி ஒரு 50 வருஷம் 80 வருஷத்துல தான் கண்ணாடியே போட ஆரம்பிச்சாங்க. ஸோ 1980s அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தூரப்பாறை தான் அதிகமா போட்டாங்க. கிட்ட பாறைக்கு கண்ணாடி போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சு, தூரப்பாறை மட்டும் தான் போட மாதிரி இருந்து. இது 2000 வருஷத்துல பாத்தீங்கன்னா 1990ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்ட பாறைக்கு போற மாதிரி இருந்துச்சு. கிட்ட பாறைக்கு என்ன பைஃபோக்கல் கிளாஸ் போடுவாங்க, கீழே வட்டம் வச்சு வரும். அப்போ என்ன, அது தூர பார்வை கிட்ட பார்வை மட்டும் தான் தேவைப்படுமே, அப்போ வேற எதுவும் தேவைப்படாது. இப்போ நான் வந்து நம்மளுக்கு அதிகமா சிஸ்டம்லாம் யூஸ் பண்ற மாதிரி வருது. ஸோ நம்மளுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்றோம். மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது கிட்ட பார்வை பார்ப்போம், நடுத்தர பார்வை பார்ப்போம், தூர பார்வை பார்ப்போம். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேல எல்லாருக்குமே என்ன ஆகுது, கிட்ட பார்வைக்கும் கண்ணாடி போடுற மாதிரி வருது. பவர் தூர பார்வைக்கு இல்லை, பட் ஆனா கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போடுற மாதிரி வரும். ஸோ கிட்ட பார்வை கண்ணாடி போடுற மாதிரி வரணும்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வைக்கும் போது கிளியரா தெரியும். ஆனா இவங்களுக்கு கம்ப்யூட்டர் பாக்குறாங்க, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நார்மலா சில பேர் ரீடிங் கிளாஸ் எல்லாம் போறாங்க. ரீடிங் கிளாஸ் எல்லாம் போட்டவங்களுக்கு ஸ்பாண்டைலிட்டிஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் வருது. ஏன்னா ரீடிங் கிளாஸ் போட்ட பிறகு தலையை தூக்கி போய் கிட்டவே பாக்குறாங்க. அவ பார்க்கும்போது என்ன ஆகுது, ஸ்பைனல் ப்ராப்ளம்லாம் வருது. கழுத்துல வந்து என்னது, அவங்களுக்கு எலும்பு வந்து தேய்மானம் ஏற்படுது. அதனால என்ன ஆகுது, கழுத்து வலி இடுப்பு வலி தான் வருது. அது வராம இருக்கிறதுக்கு தான் ப்ராக்ரெசிவ் கிளாஸ் கண்டுபிடிச்சாங்க. ப்ராக்ரெசிவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா தூர பார்வை பாக்குறாங்கன்னா தூர மேல பாத்துடலாம் ஈஸியா. இப்ப நடுத்தர பார்வை பார்க்கும்போது இப்படி பாத்துடலாம். கிட்ட பார்வை பார்க்கும்பொழுது கண்ணை மட்டும் கீழே குடிஞ்சு இப்படி பார்க்கலாம், அவ்வளவுதான். தலையை இப்படி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ 3 வேரிஃபோக்கல் லென்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் இருக்காது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அந்த கழுத்து வலி முதுகு வலி வர வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஸோ நம்ம அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற டைம்ல கிட்ட பாறை தூர பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்ரெசிவ் கிளாஸ் அடைஞ்சிடுது. ஸோ அதுலயே நம்ம ப்ரொடெக்ஷன் வச்சும் போடலாம். ப்ரொடெக்ஷன்னாவது அந்த கம்ப்யூட்டர் மொபைல் இருந்து வர ரேஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வச்சு போடும்போது உங்களுக்கு அது வந்து கண்ணு ஸ்ட்ரெயின் வராம இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க உங்க கண்ணை வந்து நீங்க தற்காத்துக்கலாம். இப்போ அந்த வேவ் லென்த்ல பத்தி பார்ப்போம். வேவ் லென்த்ல பாத்தீங்கன்னா 400ல இருந்து 500 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் லைட் வந்து வேவ் லென்த் வருது. 500ல இருந்து 600 கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர் வருது. இதுவே 600ல இருந்து 700 கிட்ட பாத்தீங்கன்னா ரெட் கலர் வருது. இதெல்லாம் வேவ் லென்த்தோட நானோமீட்டர்ஸ். ஸோ இதுல வந்து ப்ளூ லைட் வந்து ரொம்ப அதிகமா மொபைல்ல அதிகமா ப்ளூ லைட் எல்லாம் பாக்குறதுனால சில பேருக்கு சரியா தூக்கம் வர மாட்டேது, தூக்கமின்மை வருது. ஸோ அது வந்து ப்ரொடெக்ஷன் வச்சு போடலாம். இப்போ சில மொபைல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர்ஸே வந்துடுச்சு, அது இன்பில்டா வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாத பட்சத்துல நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் வச்சு போடுறது நல்லது. ப்ரொடெக்ஷன் வச்சு போட்ட பிறகுனாவும் உங்களுக்கு கரெக்டான ஸ்லீப் ரொம்ப கரெக்டா வரும். நீங்க அது மொபைல்ல ரொம்ப ஸ்லீப் வந்தாலும் சில பேர் என்ன பண்றது, நைட்ல தான் மொபைல் அதிகமா பாக்குற மாதிரி வருது. ஸோ மொபைல் அதிகமா பார்க்கும்போதுனாவது ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போதுனாவது நீங்க கான்சன்ட்ரேட் ஃபுல்லா அங்க இது பண்றீங்க. உங்க தூக்கத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க கான்சன்ட்ரேட் ஃபுல்லா உங்க உடம்புல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது அப்போ உங்களுக்கு தூக்கம் ஃபீல் ஆகும். நைட்ல வந்து 9 மணிக்கு மேல யாரும் மொபைல் யூஸ் பண்றது தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. அது அதிகம் முக்கியமான கால்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் அனுப்பணும், ஆஃபீஸ் ஒர்க்கு தேவையான டைம்ல அனுப்புற மாதிரி சூழ்நிலை இருந்தா பண்ணுங்க, இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு டைமுக்கு தூக்கம் வரும், டைமுக்கு நீங்க எழுந்துக்க முடியும், உங்க வேலையை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பதில் நம்ம சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.